வணக்கம் ரவி. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில இந்த புயல் மழை காரணமாக வீடுகளில் வெள்ளச்சாதம் பாதிக்கப்பட்டுள்ளது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில விழுப்புரம் அடுத்த பாத்திமா நகர், கொய்யா தோப்பு ஆகிய பகுதியில் பாத்தீங்கன்னா மிகவும் இந்த பகுதி மக்கள் இந்த தண்ணீர், வெள்ள நீர், மழைநீர் அந்த பகுதியில வீடுகளில் பூந்ததால மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனை அடுத்து இன்று அவங்க திடீரென ஆத்திரமடைந்த உரிய நடவடிக்கை மழை விட்டும் வடியாத நீரை இன்னும் அப்புறப்படுத்தாமல் எந்த ஒரு நபரும் அங்கு நேரில் இவர்களுக்கு பாதிப்பு குறித்து விசாரிக்காமல் இருந்ததை அடுத்து அவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டமானது திருவண்ணாமலை செஞ்சி சாலையில் நடைபெற்றதால் திருவண்ணாமலை செஞ்சி சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்துக் கொண்டிருந்தன. தொடர்ந்து அதுக்கு அப்புறம் பிறகு பாத்தீங்கன்னா அப்பகுதியில நேரடியாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதாவது ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் அங்கு போய் மக்களிடையே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மக்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பம்பை நதி கரை ஓரமா இருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா பம்பை நதிக்கு தூர்வாரணும், அதே போன்ற தரமான சாலையை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த பகுதியில ஒரு சமுதாய குணம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடிநீர் வசதியும் செஞ்சு தரணும். வெள்ளம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு பாதுகாக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம கழிவுநீர் வடிக்கிறதுக்கு வடிகால் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எடுத்து அவர் ஜெயச்சந்திரன் உறுதி அளித்தது அப்புறம் அந்த சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை செஞ்சி சாலையில கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.